எப்படியா சலங்க அப்படியே தராண்டா அதான் காமெடி பீச்சுறாங்க. பச்சமா பையன் மாமுனி செம்முனி மேல தனியா போவாத பாத்துக்க பார்த்தா எனது வீரம் என்ன, எனது விவேகம் என்ன? ஆமா, எடுத்த நாட்டு மக்களுக்கு குருடா. நீங்கள் வீரத்திலே எப்படிப்பட்டவர்? துள்ளி ஓடுவதிலே மான்குட்டி, பதுக்குவதிலே புலிக்குட்டி, புலிக்குட்டி. கட்டி கீழே போடுறா. சத்தியமா கேட்க மாட்டான். நான் ஆணித்தனமாக இதே இடத்தில் ஆடிட்டு நானே சுட்டுவா, நானே சுட்டுவா. நீ சுட்ட. ஏய் மைக் ரெடி பண்ணு. ஆளே முடி. மைக். ஹலோ 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 ஹலோ. ஏங்க மைக் ஆன் பண்ணுங்க. மைக் ஆன் பண்ணமா? ஆன் பண்ணாத பேசுமா? நீ பேசும்போது ஏண்டா நல்லா தானே போய்க்குது அண்ணா. ஆன் பண்ணா நாளைக்கு அந்த ரொம்ப நீண்ட நாள் ஒரு ஆசை. என்ன ஆசை கேளு. என்னடா நீ மைக் பேசக்கூடாது எனக்கு ஆசை. அப்படியா? இது ரொம்ப நாள் ஆசையா? எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நீ எப்ப சாவ? ஏய் ஒக்கா வைடா, ஒக்கா வை. ஏய் ஒக்கா வைடா. ஒக்கால நான் வெச்சல. என்ன பாவா? ஏய் எக்கோ 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 வரமா? வெச்சு. ரைட். தம்பி சோடா இருந்தா வாங்கடா. சோடா மாலையா. ஏய் பொண்டில கிச்கிச்சியா. பொண்டி கிச்கிச். சட்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க. சட்ஸ் மாத்திரை சாப்பிடுவாங்க. சட்ஸ் மாத்திரை சாப்பிடுவாங்க. கசமா பாத்தே. ரைட். ஹலோ ஹலோ. 2 மணி நேரமா அத சொல்லுங்க. ஏங்க மைக் செக் பண்ணல என்ன? வரி. ஆறமா அங்க மைக் செக் பண்ணு. பேஸ் அங்க தான் வந்து. ஹலோ ஹலோ புள்ளலோ. ஆமாங்க. ஊர்ல திருவிழா நடந்து வச்சுக்கா. அம்மன் ஊர்வலம் வருது, அதுக்காக மைக் செக்லாம் வைப்பாங்க அனௌன்ஸ் பண்றதுக்கு. தீவாத்தெல்லாம் ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு வைப்பாங்க. அந்த ஊர்ல என்ன பண்ணுவா, 2 பேர் குடிச்சிட்டு வந்து மைக் செட்காரன போய் சண்டை போடுவான். மைக் ஆன் பண்ணி குறா எங்க திட்டு வாங்கி வச்சுனா ஊர்கார மத்த பேர் சேர்ந்து அவனை கும்பிடுவாங்க. அதான் அல்லலோ புல்லலோ. ஆமா, நன்றாக விளக்கி கொடுத்தாய். ரைட், ஓகே. நான் உன்னை பாராட்டுகிறேன். முடிஞ்ச வரலாம் ஆட்டு, முடிஞ்ச வரலாம் ஆட்டு. பாராட்டுங்க. ஹலோ லவ்லோ. பேர் அன்புபட்ட பெரியோர்களே, தாய்மார்களே. நான் தானே பேசுகிறேன். என்ன பேசுறீங்க? பெருமையா காலை கீழே போடு. பதிவட்டு முன்ன பணிவு வரணும். சேத்தனா ரொம்ப நேரம் அனுப்புடா பாய்வு. இப்பதான் ஏர் ரிலீஸ் ஆச்சு. சுடுபத்து கலர்னால எதில் விட்டு தெரியல. உட்கார பேரன்பு கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, தாத்தாவுங்களே, கைவிடுங்களே, ஆயாவுங்களே, கேள்விங்களே, பசங்களே, கிசங்களே. என்னடா பசங்களே கிசங்களே ஆயாவு கேவிங்களே என்னடா வந்து வைரமாக்குது அதெல்லாம் பசங்க. கலவி அது கிசங்க. அதான் கிசங்க. ஆமா ஆமா. உங்கள் அனைவருக்கும் நான் சொல்லுவது இனானாக்கா இனானாக்கா யார் அவன்? பெருமையா வெளிநத்தோட கலந்து அப்படி என்னவென்றால் தற்போது இந்த நாட்டுக்கு மன்னராக இருந்தார். அவருக்கு வயது எப்படியா சலங்க அப்படியே தராண்டா காமெடி பீச்சுறாங்க. உங்கள் அனைவருக்கும் நான் சொல்வது நன்றி நன்றி. உங்கள் அனைவருக்கும் நான் சொல்லுவது என்னவென்றால், இந்த நாட்டுக்கு மன்னர் இருந்தார், அவரால் வயதாகிவிட்டது. அதனால் இந்த நாட்டின் பொறுப்பை கம்சமூபதிக்கு ஒப்படைக்கிறோம். இவர் ஆட்சிக்கு வந்தவுடனே நாட்டிற்கு என்ன நல்ல திட்டங்களை வகுத்து தருவார் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.
கட்ட பேசுறேன்னா இவர் ஆட்சிக்கு வந்தவுடனே யார் யாருக்கோ எதற்கோ லோன் கொடுத்தார்கள். ஐயா வந்து இப்ப காளை மாட்டிற்கு லோனை தர போகிறார். அதற்கு முன்பு இருந்தவங்க கறவை மாட்டிற்கு லோனை கொடுத்தார்கள். ஏன் இவர் காளை மாட்டிற்கு லோன் கொடுக்கிறார் என்றால் காளை மாடு எதற்கு பயன்படுகிறது? விவசாயத்திற்கு பயன்படுகிறது. அதனால் விவசாயத்திற்கு முன்னுரிமை தர வேண்டும் என்று ஐயா முதல் திட்டமாக காளை மாட்டிற்கு லோனை கொடுக்க போகிறார். காளை மாட்டிற்கு லோன் கொடுத்து விட்டு திருப்பி கேட்பாரோ என்று உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். சத்தியமாக கேட்க மாட்டார். நான் ஆணித்தனமாக இதே இடத்தில் அடித்து கூறுகிறேன். என்னடா இவன் போர் அடிக்கிற மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறானே, இவனை கல் எடுத்து அடிக்கலாமா முட்டை எடுத்து அடிக்கலாமா என்று நீங்கள் யோசனை செய்கிறீர்கள். எனக்கு நன்றாக தெரிகிறது. அடுத்தவரை கடுப்பேற்ற நான் விரும்பவில்லை. மக்கள் எல்லாம் உன் மேல தெரியுமா? கல்லோசெல்லாம் அடிக்க மாட்டாங்க, இந்த துட்டாலதான் அடிப்பாங்க. நல்ல திட்டங்களை வழங்குவார் என்று இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த மலை மாலையை நான் அவருக்கு பொன் மாலையாக ஆடி விற்கிறேன். ஆடி விற்கிறேன். ஆடி விற்கிறேன். ஆடி விற்காதப்பா, நல்லா கண்டிப்பா மாலை வாங்கிட்டியா? நல்ல மாலையை வாங்கிட கூடாது. இந்த மெரியாட ஆரிங் வருமா வாங்கிட்டா? ஐயா என்ன அடித்து கூறுகிறேன், அடித்து கூறுகிறேன். ஏண்டா மொத்தத்தை உளுத்திட்ட பூக்கள் எல்லாம் இந்த நாராட நான் போடுகிறது பூவோட சேர்ந்த நாரும் மணக்கிறது. உள்ள பதார் உள்ள போனா தானே சூத்து வாயிலாம் செஞ்ச மாதிரி இருக்குது ஐயா. பச்சமா கொள்ளாண்டு மாமுனி செம்முனி நாட்டில தனியா போவாத பாத்துக்க பார்த்தா எனது வீரம் என்ன, எனது விவேகம் என்ன? ஆமா, எடுத்து நாட்டு மக்களுக்கு கூறுடா. நீங்கள் வீரத்திலே எப்படிப்பட்டவர்? துள்ளி ஓடுவதிலே மான்குட்டி, பதுக்குவதிலே புலிக்குட்டி, கட்டிக்கிய போதுரா. பதுக்குவதிலே புலிக்குட்டி, தாய்வதிலே சிங்கக்குட்டி, குன்றத்திலே கம்பல நீதான் பண்ணி குட்டி. உன் பேர் யாராவது வாயில வச்சு தெரியுமா? எங்கடா வருது? அந்த ஆட்டு வாயில உன் பேர் தான். என் பேர் தான். அந்த மாட்டு வாயில உன் பேர் தான். என் பேர் தான். அந்த கோழி வாயில உன் பேர் தான். என் பேர் தான். குஞ்சு வாயில உன் பேர் தான். இருந்தாலும் நாட்டு மன்னனாக திகழ்கின்ற நேரத்தில் இந்த நாடு நகரம் அனைத்தும் எனக்கே சொந்த நாடு, எனக்கே சொந்தம். நினைப்பு தான் பாய்ப்பு கெடுக்கிறான். இந்த நாடு மொத்தம் உனக்கே சொந்தம் நீங்க நினைச்சுக்கிறீங்க. ஒரு குடும்பத்துல ஒரு பிள்ளையா பிறந்திருந்தா இந்த நாடு மொத்தம் உங்களுக்கே சொந்தமாகுங்க. உங்களுக்கு பிறகு 2 தங்கச்சி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க பங்கு கேட்டா என்ன பண்ணுவேன்? உனக்கு எப்படி சொத்துல பங்கு இருக்குதோ அதே மாதிரி பெண்களுக்கு பங்கு இருக்குதுங்க. பங்கு கேட்டா என்ன பண்ணுவீங்க? பெண்களுக்கு பங்கு இருக்கு, சம உரிமை இருக்குது. என் தங்கச்சி எல்லாம் கேட்க மாட்டாங்கடா. உன் தங்கச்சி கேட்க மாட்டாங்க. உன் தங்கச்சிக்கு நல்லபடியா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடறேன். ஒரு மறுப்புள்ள வரா, மறுப்புள்ள வந்து அவன் சும்மா இருப்பானா? கேட்டா விட்ட போய் சொத்து வாங்காதுன்னு கேட்டா அப்ப என்ன பண்ணுவேன்? இப்ப என்ன பண்ணுவோம் சொல்லு. அப்படி என்றால் இந்த நாட்டில் சொத்துக்கு ஆசைப்படலாமல் யாரா திருமணம் செஞ்சு யாரு? பணத்துக்கு ஆசைப்படாதவன் ஏன்னா ஆமலம் தான் சொல்லி பணத்துக்கு ஆசைப்படாத யாரு? நான் சும்மாதாங்கிறேன். ஐயா குடும்பக்காரர் இருக்கிறாரே வசுதேவர், அவருக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைங்க. ஆய கலைகள் 64 உங்களுக்கு கத்து கொடுத்திருக்காரு. அவருக்கு குருதட்சணையா எதுவும் கொடுக்கல நீங்க. அதனால
உங்க தங்கச்சிய அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா வீட்டோட மாப்பிள்ளை ஆச்சு அவர் எதுவும் பொண்ணு பொருள் கேட்காதே போச்சு. உண்மைதான். பணத்தின் மீதும் பதவி மீதும் ஆசைப்படாதவர் என் குருமகான். ஆமா. எனக்கு அனைத்து போர்களையும் கற்றுக் கொடுத்தவர். அனைத்து போர்களும் கற்றுக் கொடுத்த அவருக்கு நான் குருதட்சணை எதுவுமே கொடுக்கவில்லை. என்றால் ஏன் இரு தங்கைகளை குரு காணிக்காக ஏன் குருமகானை கொடுக்க வேண்டும்? வீட்டோட மாப்பிள்ளை ஆகி போச்சு அவர் ஏன் கேட்க போறாரு? இருந்தாலும் இந்த திருமண செய்தி என் தங்கிடத்தில் கூற வேண்டும். ஆமாங்க. புறப்படுவோம்.